ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை நாடகத்தில் மீனாவுக்கும் முத்துக்கும் சண்டை வருது. முத்து கேட்குறாரு, மீனா எதுக்கு மீனா நம்ம குடும்பத்து விஷயத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் அம்மா வெளியில் சொல்லணும்? அதனால தானே அவங்க எல்லாருமே எங்கள் அம்மாவை கேவலமாக பேசுகிறாங்க. எங்கள் அம்மா தப்பானவங்க தான், அவங்க வந்து உங்ககிட்ட நியாயமாக நடந்துக்கிட்டாங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் எதனால் தேவையில்லாதவங்ககிட்ட அனாவசியமாக பேசுனதுனால தானே அவங்க இப்படி நம்ம குடும்பத்தை தேவையில்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, ஏங்க எங்கள் அம்மா தப்பாக பேசியிருக்க மாட்டாங்க, அதுக்குன்னு அவங்க பொண்ணை கொடுமை பண்ணாக்கா அவங்க சும்மா இருப்பாங்களா? ஏதோ மனசு வந்து வெளில சொல்லியிருப்பாங்க தான், அதை தப்பாக எடுத்துக்கினா என்னங்க பண்ண முடியும்? எங்கள் அம்மாவும் குறை பேசுகிறவங்களாம் கிடையாதுன்னு இவங்க ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதமும் சண்டையும் வந்துடுதுங்க. அதுக்கப்புறம் முத்து கோச்சிக்கிட்டு போயிடுறாரு. நான் என்ன பண்ணுறது, எங்களுடைய நேரம் இந்த வீட்டில் வந்து தங்கினதுனால அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்புறம் முத்துவும் ரவியும் சேர்ந்து மனோஜனுடைய ஷோரூமுக்கு போகிறாங்க. போயிட்டு அவர்கிட்ட பேசலாம், வீட்டு கடன் அடைக்க எதனா உதவி பண்ணுடா மனோஜி அப்படி சொல்லலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு மனோஜ்கிட்ட, டே மனோஜி, நம்ம வீடை எப்படியாவது நம்ம கைப்பற்றி ஆகணும்டா, அதனால் நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் இப்போ கட்டிட்டோம்னா அந்த வீட்டுக்குள்ளே நம்ம போயிடலாம்டா, எதனா ஹெல்ப் பண்ணுடா அப்படின்னு சொல்லி ரவியும் முத்தும் கேட்குறாங்க. அதுக்கு மனோஜ் சொல்கிறாரு, நான் ஏன் உதவி பண்ணோம், எனக்கு தான் அந்த வீட்டில் பங்கே இல்லைன்னு அப்பா சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்கிறாரு. டே, அப்பா ஏதோ ஒரு கோபத்தில் சொன்னதுரா, அதுக்குன்னு உனக்கு பங்கு இல்லாமல் விட்டுருவாரா அப்படின்னு சொல்கிறாரு ரவி. அதுக்கு மனோஜ் சொல்கிறாரு, அப்பா மேலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது, அப்போனா அப்பாவை எழுதி கொடுக்க சொல்லு, நான் ஒரு பங்கு தரேன், பணம் தரேன், வீட்டை மீட்டுடலாம் அப்படின்றாரு. என்னடா அப்பாவை எழுதி கொடுக்க சொல்கிறான் பாடுறா, இவனுக்கு எப்பவுமே இந்த ஓடுகாலி புத்தி தாண்டா வரும், ஏமாத்துற புத்தி இல்லை இவன், அதான்டா அப்பாவை நம்ப மாட்டேன்றான் அப்படின்னு முத்து பயங்கரமாக கோவப்படுறாரு. அப்போ உடனே ரவி சொல்கிறாரு, சரிடா, அப்பா உனக்கு கொடுக்கலன்னா என்ன, எங்களுக்கு வர ஷேரில் நாங்கள் ஒரு போதுமான பங்கு உனக்கு தரேன்டா அப்படின்னு ரவி சொல்கிறாரு. அப்போனா நீயும் முத்துவும் இப்போ எனக்கு ஒரு பத்திரத்தில் எழுதி இப்போ கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னவோ முத்துக்கு செம கோவம் வந்துடுது. ரவி, அதுக்கு தான் நான் இவங்கிட்ட வேண்டான்னு சொன்னேன், நீ என் பேச்சை கேட்காம இவனை பார்க்குறதுக்கு கூப்பிட்டு வந்தேன், இவங்கிட்டலாம் ஒன்றும் தேவையில்லடா வாடான்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் சுயநலமாக நடந்துக்கிறாரு. மனோஜனுடைய வேலை செய்கிற இடத்துல வேலை செய்கிறவர் கூட சந்தோஷம் வந்து சொல்கிறாரு, ஏன் ப்ரோ கொடுத்தா நான் அவங்கள பார்த்தா ஏமாத்துற மாதிரியா தெரியுதுன்னு, இவனுங்களாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சுயநலமாக இருக்கிறாரு மனோஜ். அதுக்கப்புறமா மீனா வந்து அவங்க தம்பியை போய் பார்த்து ஆஃபீஸில் கேட்குறாங்க, டே சத்யா, உங்கள் ஓனர்கிட்ட சொல்லி எதனா ஒரு கொஞ்சம் பணத்தை நீ வாங்கி தர முடியுமாடா, மாமாவுக்கு நானும் உதவி பண்ண மாதிரி இருக்கோம்லடா, நான் கட்டிடுறேன்டா கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிக்கா, நான் எங்கள் ஓனர்கிட்ட நான் ட்ரை பண்ணுறேன்க்கா, கேட்டு பார்க்குறேன்ட்டு சத்யாவும் போயிட்டு அவங்க ஓனர்கிட்ட சொல்லி கேட்குறாரு. அக்காவுடைய வீடு கொஞ்சம் மாமியார் வீடு சீலில் இருக்குது, ஜப்தி பண்ணுறதா இருக்காங்க, எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் கரெக்டாக கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா கேட்குறாரு. அவங்க ஓனரா, பா சத்யா, உனக்கு தான் நம்ம ஆஃபீஸ் ரூல்ஸ் தெரியும்லப்பா, எதனா ஒரு பத்திரமோ எதனா ஒன்று அடகு வச்சு தானப்பா வாங்க முடியும், உங்கள் அக்கா கிட்ட ஒன்றுமே இல்லாமல் நான் எப்படிப்பா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு சத்யா வந்து, நான் இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறேன்ல, என் பேரில் என் நம்பிக்கை நிமித்தமாக கொடுங்களேன்றாரு. பார்க்கலாம்ப்பான்றாங்க. அதுக்கப்புறம் முத்து எங்கெங்கேயோ பணத்துக்கு அலைஞ்சு திரிஞ்சிட்டு வந்து வீட்டுக்கு வராரு. மீனா மேலே கோவமாக இருக்கிறாரு. மீனாவும் சாப்பாடு தோசை எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. வச்சு தான் அவர் பாட்டு சைலண்ட்டாக பேசாமல் சாப்பிடாம போய்டுறாரு. அதுக்கப்புறமா மீனாவுடைய அம்மா வந்து அவங்க மாப்பிள்ளை முத்துக்கிட்ட, மன்னிச்சிருப்பா, நான் ஏதோ தப்பாலாம் பேசலை உங்கள் அம்மாவை பற்றி, வெளியில் ஏதோ ஒரு வார்த்தை ஏதோ சொல்ல போய் அவங்க அதை தப்பாக நினச்சி இது மாதிரிலாம் பேசிட்டாங்க, அதனால் என்னை மன்னிச்சிரு தம்பி, என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டை பற்றி அடுத்தவங்கிட்ட நான் சொல்லியிருக்க கூடாதான், என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ளை அப்படின்றாங்க. அத்தை, நீங்கள் எதுக்கு அத்தை என்கிட்ட மன்னிப்புலாம் கேட்குறீங்க, நீங்களும் எங்கள் அம்மா மாதிரி தான் அத்தை, நீங்கள் ஒன்றும் தப்பாக பேசுகிற ஆள் இல்லையா அத்தை, எனக்கு தெரியும் உங்களை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போகிறாங்க படுக்கிறதுக்கு. அப்போ முத்து கோச்சிக்கிட்டு திரும்பி படுத்துக்கிறாரு. மீனா வந்து, ஏங்க எதுக்குங்க இது மாதிரிலாம் பண்ணுறீங்க, என்னத்துக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கோச்சிக்கிட்டே இருக்கீங்க, என்கிட்ட பேசாமல் போகிறீங்க, காலையிலேருந்து நீங்கள் என் முகத்தை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அப்போ உடனே வந்து முத்து என்ன சொல்கிறாருன்னா பாட்டு மூலயமா வெளிப்படுத்துகிறாரு.
உன்னை சொல்லி குற்றமில்லை, என்ன சொல்லி குற்றமில்லை, காலம் செஞ்ச கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாரு. திரும்ப திரும்பவும் மீனா, ஏங்க என்னங்க நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணுறீங்க? ஏதோ எனக்கு என்ன இது மாதிரிலாம் நடக்கும்னு தெரியுமாங்க? இது மாதிரிலாம் பிரச்சனை வரும்னு தெரியுமா? ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சு, அதுக்கு போய் இப்படி பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஒரு பாட்டு பாடுறாரு. அதுக்கப்புறம் கோச்சிக்கிட்டு படுத்துக்கிறாங்கங்க மீனா. சரி என்கிட்ட நீங்கள் கோவமா இருக்கீங்களா? நான் இனிமேல் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க, எப்பனா போங்கன்னு படுத்துக்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், நெருப்பாய் எரிகிறது, இந்த மலருக்கு என்மேல் என்னடி கோபம், முல்லாய் மாறியதுன்றாரு. என்னங்க பாட்டுலேயே எல்லாத்தையும் சொல்கிறீங்களான்னு சொல்லிட்டு தலைக்காணியை எடுத்து போட்டு செம்ம அடி அடிக்கிறாங்க முத்துவங்க. அவங்க 2 பேரும் எப்படியா இருந்தாலும் சமாதானம் ஆயிடுவாங்க. அன்பான கணவன் மனைவிங்க. இந்த கதையை ஆர்வமுடன் பார்க்க காத்திருப்போம். அண்ணாமலை வீடு அவர் கையில் கிடைக்குமா கிடைக்காதான்னு ஆவலுடன் காத்திருப்போம். நன்றி. பாய்.